இன்ஃபேக்ட் அதை விட சீக்கிரமே ரிசல்ட் இந்த இன்செக்யூரிட்டிஸை தான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்டினாலோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப சீப். எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். வணக்கம் அன்புடன் பிரியா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து யூத்ஃபுல்லான ஸ்கின், விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன், இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும்னு போது மெடிக்கலில் இல்லை ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அது எல்லாருமே வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் ரெட்டினால் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே ட்ரெண்டிங்கு கூட ஆக்சுவலி ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸாக. அதுக்கு காரணம் என்னென்னா, ரெட்டினால் வந்து ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணும். 2 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் தென் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. லைக் அது என்ன செய்யும், சன்லைட்டில் டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. டே டைமில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி கண்டிப்பாக ப்ரெக்னென்சி விமன் இது யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் ரெட்டினால் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னென்ட் விமன்ற அவேர்னஸ் தெரியும். எதனாலன்றதை இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது தெரிஞ்சும் எல்லா டாக்டர்ஸும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வித்தவுட் சேயிங் த சைட் எஃபெக்ட்ஸ். யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு லைனில் சொல்லுவாங்களே தவிர எதனால யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சீரியஸ்னஸ் யாருமே சொன்னதில்லை. எந்த ஒரு ப்ரெக்னன்சி சேஃப் இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் விமனுக்கு மட்டும்தான் சேஃப் இல்லைன்றது கிடையாது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன உயிருக்கு வந்து பாதிப்படையும். அது அஃபெக்ட் ஆகும்னா ஹியூமனுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்? ஆக்சுவலி நம்மளோட வெல்பீயிங்கும் அஃபெக்ட் ஆகும். பட் ரொம்ப கான்ஷியஸாக என்னதுன்னா, ப்ரெக்னென்சி விமன் கன்சிடர் பண்ணுறது 2 in 1, ஒரு உடம்புக்குள்ளே 2 உயிர்னு வாங்கல. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி விமனை எப்போவுமே கேர் பண்ணி அவங்களுக்காக இருக்குமா, அவங்களுக்கு சேஃபாக இருக்குமான்றதை பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டினால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த ரெட்டினால்லாம் நம்ம பண்ணணும்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. கெமிக்கல் பேஸ்ட், இந்த மாதிரி சிந்தட்டிக், இது விட்டமின் சி இதெல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது வந்து ஒரு பிளான்ட் பேஸில் கிடச்சா நல்லா இருக்குமே நினச்சோமே தவிர இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. வெரஸ் நான் வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது, நிறைய பேர் பார்க்கும்போது, மீட் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அது சந்தோஷமாக இருக்கும். பட் அதோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஸ்கின் இப்படி ஆச்சு, பட் ரெட்டினால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதனால் யூஸ் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லும்போது நான் காமனாக சொல்கிற மாதிரி ஆயில்ஸு, ஹெர்பல் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது வந்து வெளியிலலாம் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்காது. எனக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், எனக்கு ஆயில் பிடிக்காது அப்படின்னு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே மாறி ஆகணும். எல்லாமே க்ரீம் பேஸ்டு, ஈஸியாக சோக் ஆகிற மாதிரி வாட்டர் பேஸில் இருக்கும்போது நம்ம ஆயில் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒத்து வரலன்றதையும் நான் புரிஞ்சு கொண்டேன். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஆக்சுவலி என்னென்னா ஒரே ஒரு மருந்து ஆல் ஸ்கின் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் சேஃபாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டோம். பட் என்ன, அதை பற்றி உட்காந்து ஒரு நாள் பேசணும். என்னோடய டீமோடு பேசும்போது அவங்க சொன்ன இன்புட்டையும் எடுத்துகிட்டு நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி, இன்ஸ்டாகிராமில் வந்து போல் நிறைய கண்டக்ட் பண்ணோம். இதெல்லாம் புரிஞ்சதை வச்சு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கு ரிசல்ட் தேவை, அதே மாதிரி அது சேஃபானதாக இருக்கணும், ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கணும். ப்ரெக்னன்சி சேஃபாக இருந்தால் நமக்குமே சேஃப் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்னென்னா நிறைய தேடிட்டு இருக்கும்போது இதை பற்றி தேடும்போது நமக்கே கூகுள்லாம் முன்னாடி வந்து காமிக்கலாம். அந்த மாதிரி ரெவனேஜ்ன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரெட்டினால் அதே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்ஃபேக்ட் அதை விட சீக்கிரமே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா ரொம்ப ரொம்ப சேஃப், பிளான்ட் டிரைவ், கெமிக்கல் கிடையாது, மேன்மேட் கிடையாது. ஸோ அப்போனா நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு கடகடன்னு ரொம்ப தேடி வெண்டர் டீட்டெயிலாம் தேடும்போது அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட் சைமல்டேனியஸாக எனக்கு ஒரு மைண்டில் தோணிகிட்ருக்கு. ஓகே, ரெவனேஜில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, என்ன நல்ல விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ரெவனேஜ்ன்ற இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் வந்து ரெட்டினாலோட அப்படியே ஜஸ்ட் ஈக்குவல் டு ரெட்டினால். ரெவனேஜ்ன்றது வந்து பயோ ரெட்டினால்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெட்டினால் என்னெல்லாம் செய்யுமோ அதே ரெவனேஜும் செய்யும். அது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். இன்ஃபேக்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ப்ரெக்னென்சி விமனும் யூஸ் பண்ணலாம், ரிசல்ட்ஸும் சீக்கிரமே கொடுத்துரும். எல்லாமே நல்ல விஷயந்தான். அப்புறம் ஏன் இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தால் ரெட்டினால் வெரி சீப், ரா மெட்டீரியல் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது, ரெவனேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தட்ஸ் த ஒன்லி ரீசன். ஸோ வை நாட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஓகே. எடுத்த ஒன்றுமே ஜாஸ்தியாக பண்ண வேணாம், கம்மியான குவான்டிட்டியில் பண்ணி லெட்ஸ் எக்ஸ்பிளைன் டு பீப்புள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கட்டும், யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் இருந்தால் வாங்கட்டும், இஃப் நாட் இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இது பண்ணப்பட்டது. ஸோ அதுவும் வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபுளாக இருக்கணும். அதனால
பார்த்து பார்த்து அக்யூரேட் பண்ணோம். ஹாப்பி டு அனௌன்ஸ் லைக் ஜாமோ ஆர்கானிக்ஸில் ரெவினேஜ் ஃபைன் அண்ட் ஃபர்ம் பிரைட்னிங் மாய்ஸ்சரைசிங் சீரம். ஸோ இது எதுக்கு இவ்வளோ பெரிய பேர்னா, தெளிவாக ஒரு பேர்லேயே எல்லாமே புரியணும்னு. ஆக்சுவலி ஃபைன் லைன்ஸ், wrinkles, ஈவன் டோன், அஃப்கோர்ஸ் அந்த யூத்ஃபுல்லான ஸ்கின்னை ரீட்டைன் பண்ணுறது, மாய்ஸ்சர் பண்ணுறது எல்லாமே பண்ணும். பட் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொன்று, இப்போ வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சன்லைட்டில் போகும்போது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ரெவினேஜ் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட வேணாமானா அப்படி கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும். மீன்வைல் நம்மளோட சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் ஸ்கின்னை ஹீல் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் சன்னில் போய் நிற்கிறீங்கன்னா டேமேஜ் பண்ணும் இல்லையா? ஸோ ரெவினேஜ் எதுக்கு வேணும்னு நீங்கள் தேடி வாங்கினீங்களோ அந்த வேலையை இது பார்க்கும். வேற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் சன் யூவி ரேஸ்லேருந்து உங்களோட ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணலாம், லைக் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது இதோட டெக்ஸ்சர். ஈவன் எல்லா ஸ்கின்னுக்கும் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் இந்த டெக்ஸ்சர் கொண்டுட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் இதோட கன்சிஸ்டன்சி செம்ம லைட் வெயிட்டடாக இருக்கும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ், மோர் தென் எனஃப். சில பேருக்கு வந்து எப்படி இது பேரப் பண்ணுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் 1 by 1 சொல்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சீரம் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணலாம், இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். எப்படினாலும் சரி, இட்ஸ் லைக் தட். ஸோ ரெவினேஜோட பேக்கிங் இது, கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், ரன்னிங் கன்சிஸ்டன்சி. இது வந்து ஈகோ சர்டிஃபைடான ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கோம், கலர் சேர்க்கல, அடிட்டிவ் சேர்க்கல. அஃப்கோர்ஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேக்ரன்ஸே இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் சேர்க்கணும். ஸோ அதனால எசென்ஷியல் ஆயில் விச் இஸ் சேஃப் அகேன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். அண்ட் எஸ், நம்மளோட ஹைட்ரேட்டிங் டியூஇ சீரம் சேம் பேக்கேஜிங், பட் லேபிள் கலர் மட்டும் மாற்றிருக்கோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங் மாற்றிட்டே இருக்க வேணாம்னு நினச்சோம். அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி தட் வி ஹவ் கம் அப் சம்திங் லைக் திஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஸ்டெப்பை வந்து எப்போ நீங்கள் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன். இப்படி தானே பண்ணுவோம். இப்போ நைட் டைம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு நைட் க்ரீமோ அந்த மாதிரி தான். பட் டே டைமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேஃபாக. ஸோ தட் இஸ் இட். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். அப்படி இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் ரெவினேஜ் க்ரீம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், இஃப் நீடட் மேக்கப். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நைட் டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவும் விட்டுடலாம். ஈவன் நைட் டைம்ஸும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், லைக் இட்ஸ் கோயிங் டு ஹீல் யோர் ஸ்கின். அண்ட் ஸோ இந்த ஜாமோ ஆர்கானிக்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்களோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஹர்பல் பவுடர்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் பண்ணலான்னு. பட் ஒரு நாளும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொன்னனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சது. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள், ஹூ எவர் இஸ் வாட்சிங். லைக் நாட் எவ்ரிபடி ஹூ இஸ் வாட்சிங், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who genuinely like request us like இது பண்ணுங்க, இது மாதிரி வேணும், அந்த மாதிரி சொன்னனால தான் we are able to come up here. Yes, இந்த ஒரு ப்ராடக்ட்லேயே we can sort out all morning routines in a safe option. அதுதான் எங்களோட ஐடியா. இப்போ ரெட்டினால் யூஸ் பண்ணவா, விட்டமின் சி யூஸ் பண்ணவா, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணவா, ஏஹெச்எம், நோ, அதெல்லாம் தேவையில்லை. இது ஒன்று மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் இட்ஸ் கோயிங் டு மேக் யூர் ஸ்கின் சேஃப். அதுதான். ரெட்டினாலோட ரா மெட்டீரியல் ப்ரைஸ் சீப், பட் அவங்க ஜாஸ்தியான ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுறாங்க. நம்ம நல்ல குவாலிட்டியோட இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு ப்ராடக்டை பண்ணணும், அதே காஸ்ட்டில் கொடுக்கணுன்றதையும் முடிவு பண்ணோம். அந்த மாதிரி தான் வி ஆர் ஹியர் வித் யூ. ஐ ஹோப் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லெட் அஸ் நோ. தேங்க்யூ ஸோ மச். அன்புடன் பிரியா.